ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டா இப்போ நீங்க நியூஸ்ல எல்லாம் பார்த்துருக்கலாம். தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் யூனியன் ஹெச்ஆர்டி மினிஸ்டருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டர்ல அவர் என்ன சொல்றாருன்னா, ஃபைனல் இயர் எக்ஸாம்ஸ் வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிக்வெஸ்ட் பண்றாரு. அண்ட் ஆல்சோ எக்ஸாம் கேன்சல் பண்ற ரைட்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுங்க அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்றாரு. சீஃப் மினிஸ்டர் எவ்வளவு கொஸ்டின் கேட்டிருக்காரு, இதெல்லாம் சாத்தியமான்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். நான் உங்க சஷ்வின், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ பக்கத்துல இருக்கிற பெல் நோட்டிபிகேஷன் பட்டனை தட்டி விடுங்க. பெல் நோட்டிபிகேஷனை தட்டி விட்டாதான் என் ஃபியூச்சர் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்டூடெண்ட் லைஃப்ஸ் மேட்டர். நான் எதுக்கு இந்த ஸ்டூடெண்ட் லைஃப்ஸ் மேட்டர் சொல்றேன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம கண்ட்ரியில வந்து இப்போ எக்ஸாம்ஸ் கேன்சல் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க. ஆனா கவர்மெண்ட் வந்து கைட்லைன்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த கைட்லைன்ஸ்லாம் யார் ரிலீஸ் பண்றா அப்படின்னு பார்த்தா யூஜிசி, தட் இஸ் யூனியன் கிராண்ட்ஸ் கமிஷன் தான் இந்த கைட்லைன்ஸ்லாம் ரிலீஸ் பண்றாங்க. யூஜிசி ஹாஸ் பீன் ரிலீசிங் கைட்லைன்ஸ் சின்ஸ் தி லாக்டவுன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பார்த்து, அதாவது எப்படி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணணும், அகாடமிக் கேலண்டர், அப்புறம் இந்த மாதிரி ஃபைனல் இயர்ஸ், அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இன்டர்னல் மார்க் கொடுத்து ப்ரமோட் பண்ணோம், அதெல்லாம் அவங்க பார்த்துட்டே இருக்காங்க. அண்ட் ஆல்சோ கைட்லைன்ஸ் ஃப்ரீக்வெண்டா ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இதை பத்தியோட நம்ம ஹிஸ்டரி பார்த்தா, யூஜிசி வாஸ் ஃபவுண்ட் ஆன் 26 December 1953. அண்ட் ஆல்சோ இண்டிபெண்டன்ஸ் முன்னாடியே ஆக்சுவலா யூஜிசி இருந்திருக்கு. 1945 அப்போ UGC was controlling 3 central universities located in Aligarh, Banaras and Delhi. Later on, 1947, it was decided to look after all the Indian universities. இந்த UGC inaugurate பண்ணவர் மிஸ்டர் மௌலானா ஆசாத். இவர் வந்து he was the first union education minister in our country. மௌலானா ஆசாத் ஓட பர்த்டே எவ்ரி இயர் நேஷனல் எஜுகேஷன் டேயா கொண்டாடப்படுது. இப்போ இந்த யூஜிசியோட எய்ம் என்னன்னா, ஹையர் எஜுகேஷன் கொடுக்கிற யூனிவர்சிட்டிஸோட ஸ்டாண்டர்டை வந்து மெயின்டைன் பண்றது. அண்ட் ஆல்சோ தே வில் கோஆர்டினேட் வித் த யூனிவர்சிட்டிஸ் விச் ஆர் லொகேட்டட் இன் ஆல் இந்தியா. அப்புறம் வந்து ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும் அவங்க பண்ணுவாங்க. யூஜிசி வில் லுக் சர்டன் கேட்டகரிஸ் இருக்கு. இந்த மாதிரி ஏதோ எந்த யூனிவர்சிட்டிஸ் லுக் ஆஃப்டர் பண்ணணும். சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ், டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ், private universities, central universities. These universities are of national importance. For example, in the central university எதெல்லாம் வரனா, இப்போ central university of Tamil Nadu அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கும் இருக்கும் அது. அண்ட் ஆல்சோ IITs, NITs, ISERS, NICERS இதெல்லாம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் லிஸ்ட்ல வரும். இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் ஆர் ஃபண்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ், இந்த ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்ல எல்லாம் எது வரும்னா அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய யூனிவர்சிட்டிஸ் வரும். இந்த யூனிவர்சிட்டிக்கெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டிங் கொடுக்குது. யூஜிசி வில் ஆல்சோ லுக் ஆஃப்டர் தீஸ் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ். தேர்ட் ஒன், டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ். நம்ம ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா VIT இருக்கு, SRM இருக்கு, சத்யபாமா இருக்கு. இதெல்லாம் டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ். ஒரு யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் டீம்டா அவங்க மாத்தணும்னா, அதாவது டீம்டு டு பி யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ் வாங்கணும்னா அவங்க ஃபர்ஸ்ட் யூஜிசியை தான் போய் அப்ரோச் பண்ணணும். அப்புறம் அவங்க வந்து அதை பார்த்துட்டு லேட்டர் ஆன் தே வில் கிவ் டீம்டு டு பி யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ். லாஸ்டா பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ். இந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் எந்த கவர்மெண்ட்டும் ஃபண்ட் கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து செல்ஃப் பினான்சிங் காலேஜஸ். இதெல்லாம் தான் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ். மொத்தம் 4 டைப்ஸ் ஆஃப் யூனிவர்சிட்டிஸை யூஜிசி வந்து டேக் கேர் பண்ணும். இப்போ இந்த யூஜிசி வந்து டேக் கேர் பண்ணோம். ஆனா லேட்டரா இஃப் யூ லுக் அட் தி டெவலப்மெண்ட்ஸ், 2009ல காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தப்போ அப்போதைய ஹெச்ஆர்டி மிஸ்டர் கபில் சிபல் என்ன பண்ணார்னா, யூஜிசி அண்ட் AICTE, அதாவது ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன், இந்த ரெண்டுத்தையும் ஸ்கிராப் பண்ணிட்டு புதுசா ஒரு நேஷனல் கவுன்சில் ஃபார் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்ன்ற ஒரு அமைப்பை ஃபார்ம் பண்ணலாம்னு நினைச்சு அவர் ஒரு ஆக்ட் கூட பாஸ் பண்ணாரு. ஆனா நம்ம இந்தியால இருக்கிற ஸ்டேட்ஸ்லாம் வந்து அப்போஸ் பண்ணாங்க. எஸ்பெஷலி தமிழ்நாடு கூட அப்போஸ் பண்ணிச்சு. Not only Tamil Nadu, Bihar, Punjab, Kerala, West Bengal, these all states majorly opposed it, and later on this bill was scrapped following the opposition from various states in our country. Later on 2018, that is when BJP was in power,
there were attempts to again scrap UGC Act 1956 and form Higher Education Council of India. But later on, for that decision also, there were oppositions from states, and later on this plan was also dropped. Till now, UGC in existence. இப்போ எவ்வளவு நேரம் யூஜிசி பத்தி சொன்னோம் இல்லையா? எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இப்போ ஒரு ஸ்டேட்ஸ்க்கும் இருக்கு. நம்ம தமிழ்நாடுலயும் எஜுகேஷன் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெச்ஆர்டின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்கு. இந்த எஜுகேஷன் வந்து ஓவராலா என்ன இருக்கு, எப்படி பாத்துக்கிறாங்க, யார் இதை வந்து கவனிக்கிறாங்கன்றத நம்ம கிளியரா பார்ப்போம். இதற்கான ஆன்சர் வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல தான் இருக்கு. கான்ஸ்டிடியூஷன்ல 7th ஷெட்யூல்ல பாத்தீங்கன்னா 3 லிஸ்ட் இருக்கு. யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். இப்போ நம்ம யூனியன் லிஸ்ட் பார்ப்போம். யூனியன் லிஸ்ட் பார்த்தா Union list deals with the subjects which are of national importance. இதுல வந்து பார்லிமெண்ட், இதுல இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்லிமெண்ட் தான் வந்து ஆக்ட்லாம் பாஸ் பண்ணி, அதுக்கு பார்லிமெண்ட் மட்டும்தான் பவர் இருக்கு. அதுல வந்து ஒரு சில இம்பார்ட்டன்ஸ் ஐட்டம்ஸ் நான் இந்த வீடியோல சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன இருக்குன்னா டிஃபென்ஸ், ரயில்வேஸ், ஹைவேஸ், கம்யூனிகேஷன்ஸ், எக்கானமி, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. அண்ட் ஆல்சோ ஸ்டேட் லிஸ்ட். ஸ்டேட் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்டேட்ல இருக்கிற அசம்பிளிஸ்னால மட்டும்தான் இந்த சப்ஜெக்ட்ஸ்ல டீல் பண்ணி அதுக்கான அப்ரோப்ரியேட் ஆக்ட் வந்து அசம்பிளில பாஸ் பண்ணுவாங்க. ஸ்டேட் லிஸ்ட்ல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னா பப்ளிக் ஹெல்த், போலீஸ், பப்ளிக் ஆர்டர், ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் டிஸ்பென்சரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. அப்புறம் லாஸ்டா இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட், கன்கரண்ட் லிஸ்ட பத்தி பார்ப்போம். கன்கரண்ட் லிஸ்ட் ஓட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னா both state and central government can act on these subjects mentioned in the concurrent list. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிற சப்ஜெக்ட்ஸ்ல ஏதாச்சும் ஆக்ட் பண்ணாங்க, இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இஷ்யூஸ்க்கு ரிலேட்டடா ஏதாச்சும் பில் பாஸ் பண்ணாங்கன்னா, இப்போ திருப்பி ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த சப்ஜெக்ட்க்கு ஏதாச்சும் ஆக்ட் பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணா, இப்போ அவங்க 2 பேரும் சப்போஸ் இப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா, இப்போ the power to act on the issues in concurrent list goes to the central government. ஏன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கனால யாராச்சும் ஒருத்தங்க தான் பண்ண முடியும். அதனால அல்டிமேட் பவர் will be of the central government. இந்த லிஸ்ட்ல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். எஜுகேஷன், ஃபாரஸ்ட், ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. 1976ல, அதாவது when Mrs. Indira Gandhi was the Prime Minister, and friends here we should note one thing, Mrs. Indira Gandhi was the first women Prime Minister in our country and also the first Defense Minister and Finance Minister in the Union government. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அப்போ வந்து 1976ல 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பாஸ் பண்ணாங்க. அந்த ஆக்ட் படி ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கிற 5 சப்ஜெக்ட்ஸ் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல டிரான்ஸ்பர் பண்ணாங்க. அந்த 5 சப்ஜெக்ட்ஸ் என்னன்னு பார்த்தா எஜுகேஷன், ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ், ஃபாரஸ்ட், வெயிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ். இந்த 5 சப்ஜெக்ட்ஸ் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல மாத்திட்டாங்க. ஆஸ் ஐ செட், கன்கரண்ட் லிஸ்ட்ல வந்து போத் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட் பண்ணலாம். இப்போ அதுபடிதான் யூஜிசி வந்து கைட்லைன்ஸ் ரிலீஸ் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு ஹிந்து ஆர்டிகல் நான் படிச்சேன், அது வந்து யூஜிசி சேர்மனே கிளியரா சொல்லிருக்காரு, ஸ்டேட் கவர்மெண்ட் ஷுட் ஆக்ட் ஆன் தி யூஜிசி கைட்லைன்ஸ். அப்புறம் அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, அதாவது எஜுகேஷன் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறதுனால கிளியரா இட் இஸ் ஹியர் நோட்டட் தட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் ஆக்ட் ஆன் எஜுகேஷன். அப்புறம் எஜுகேஷன் சொல்லும்போது ஸ்கூல் எஜுகேஷன் வந்து ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கு, வேற ஹையர் எஜுகேஷன் தான் கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. அதனாலதான் இப்போ யூஜிசி வந்து கண்டக்ட் பண்ண சொல்றாங்க. இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், அதனாலதான் கைட்லைன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்லாம் வந்து எக்ஸாம்ஸ் எல்லாம் வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் டிமாண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லா ஸ்டேட்ஸும் டிமாண்ட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. இப்போ இதற்கான சொல்யூஷன் 2 இருக்கு. அக்கார்டிங் டு மீ there are 2 சொல்யூஷன்ஸ். இப்போ இந்த மந்த் கடைசியில வந்து பார்லிமெண்ட் செஷன் கண்டக்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. வைஸ் பிரசிடென்ட், ஸ்பீக்கர் இவங்க கூட டிஸ்கஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஒன்ஸ் அப்படி பார்லிமெண்ட் செஷன் வச்சா உடனே an act can be passed transferring education from concurrent list to state list so that states can act on cancelling the exams or holding the exams or as they wish. இது ஒண்ணு. செகண்ட் ஒப்பீனியன் என்னன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ கன்கரண்ட் லிஸ்ட்னா போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆக்ட் பண்ணலாம் இல்லையா. ஆனா இப்போ என்ன பண்றாங்க, யூஜிசி அவங்களே வந்து கைட்லைன்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க.
இப்போ இந்த கைட்லைன்ஸ் வச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்டோட டிஸ்கஸ் பண்ணா ஸ்டேட் கவர்மெண்டோட ஒப்பீனியன்ஸ்லாம் நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிடைக்கும். அந்த ஒப்பீனியன்ஸ் வச்சு அவங்க அனலைஸ் பண்ணி கடைசியா ஸ்டேட்ஸ்க்கு ஏத்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணலாமா வேணான்றத ஒரு கரெக்டா ஒப்பீனியன் சொன்னா இட் வில் பி பெட்டர். இதுதான் இந்த 2 ways யூனிவர்சிட்டி எக்ஸாம் இஷ்யூக்கு. இதுதான் இந்த 2 சொல்யூஷன் அக்கார்டிங் டு மீ. அவ்வளவுதாங்க. இதுதான் யூஜிசி பத்தி. அப்புறம் எஜுகேஷன் வந்து நம்ம கண்ட்ரியில யார் பாத்துக்கிறா, எப்படி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கைடன்ஸ் ரிலீஸ் பண்றான்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தட்ஸ் ஆல் இன் டுடேஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த் அண்ட் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ மறக்காம ஐரானிக் பாயிண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களுக்கு என் ஃபியூச்சர் வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் கிடைக்கும். என் ஃபியூச்சர் வீடியோஸ் நோட்டிபிகேஷன் கிடைச்சா நீங்க அதை கிளிக் பண்ணி யூ வில் கெயின் நாலேஜ். தேங்க்யூ.